ஹலோ மக்களே! எக் கிரேவி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து 4 முட்டைய நான் வந்து வேக வச்சுட்டேங்க. இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு. இப்போ தாச்சி நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் ஊத்திட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் சோம்பும் போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்த அது கூட போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கத அதை போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டுக்குங்க. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குங்க. நறுக்கி வச்சுருக்க தக்காளி கொஞ்சம் போட்டுக்குங்க. புதினா கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அது கூட போட்டுக்குங்க. போட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்குங்க. இப்போ இதெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்குங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டிருக்கேன் காரத்துக்கு. இப்படி நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறமா 1 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிருக்கீங்க. தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினா தான் அந்த கிரேவி பதத்துக்கு வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி பத்தலை, எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை போட்டுடலாம். முட்டை போட்டதுக்கப்புறம் இப்போ நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து நல்லா வற்றினதுக்கப்புறம் தான் கிரேவி ரெடி ஆகும். இப்போ நல்லா வந்துருச்சு கிரேவி. இப்போ நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை வந்து அதில் வந்து போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, நமக்கு வந்து எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடான சாதத்தை கூட நம்ம சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.